இன்றைய நாள் கர்த்தருடைய வார்த்தை யோவான் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் மற்றும் 14ஆம் வசனம். நான் உன்னை கழுவாவிட்டால் என்னிடத்தில் உனக்கு பங்கில்லை என்றார். ஆண்டவரும் போதகருமாகிய நானே உங்கள் கால்களை கழுவினது உண்டானால் நீங்களும் ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவ கடவீர்கள். கர்த்தர் இயேசு கிறிஸ்துவானவர் பிதாவினிடத்தில் வந்தவரும் பிதாவினிடத்தில் போகிறவருமாய் இருப்பதனால அவர் இந்த ஐக்கியத்தை கொள்ளுகிறதை நாம் பார்க்கிறோம். தன் சீடர்களுடைய கால்களை அவர் கழுவுகிறவராய் இருக்கிறார். அவர் கழுவினது மாத்திரமல்ல, நம்மளையும் அதை கடைபிடிக்கும்படியாய் தேவன் அறிவிக்கிற ஒரு காரியமாக இருக்கிறது. இந்த கால்களை கழுவது எதனால் அப்படின்னு நாம் பார்த்தோம்னால், சீஷருக்கும் இயேசுக்கும், அதாவது நமக்கும் இயேசுக்கும், அதாவது இந்த உலகத்திலிருந்து இந்த உலகத்தை விட்டுட்டு மீண்டுமாய் பரலோகத்திற்கு போகிறாரு. உலகத்தில் இருக்கிற நம்மளோடு கூட அவர் பங்கு கொண்டதையும் ஐக்கியப்பட்டதையும் காண்பிக்கிற ஒரு உறவாகவும் ஒரு வழிநடத்துதலாகவும் இதை இயேசு கிறிஸ்து முதலாய் வைத்து காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார். அது அவர் செய்தது மாத்திரமல்ல, அதை நாமளும் செய்ய வேண்டும் என்பதை இந்த வசனத்தில் நமக்கு போதித்திருக்கிறார். தேவ பிள்ளைகளே, கர்த்தரோடும் பிதாவோடும் நாம் ஐக்கியம் கொள்ள வேண்டும். இயேசுவோடும் நாம் ஐக்கியம் கொள்ள வேண்டும். பரிசுத்த ஆவியானவரோடும் நாம் ஐக்கியம் கொள்ள வேண்டும். எல்லாவற்றிற்கும் மேலே இந்த பூமியில் வாழ்கிற நாமும் மற்றவர்களை மன்னித்து, அது மன்னிக்கிறது கால்கள் கழுவுகிறதற்கு ஒப்பாய் இருக்கிறது. நாம் மற்றவர்களை மன்னித்தும் மற்றவர்களோடு கூட பங்கு கொண்டும் கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்த வேண்டும் என்பது தேவன் சொல்லுகிற ஒரு விதமான அறிவுரை சொல்லலாம், இல்லை ஆலோசனை என்று சொல்லலாம். இதை நம்மளுடைய வாழ்க்கையில் நாம் கடைபிடித்து கொள்ள வேண்டும். நாம் மற்றவர்களை, கிறிஸ்து நம்மளை நேசித்ததை போல நாம் மற்றவர்களை நேசிக்கிறவர்களாகவும், கிறிஸ்து நமக்கு செய்ததை போல நாம் மற்றவர்களுக்கு செய்கிறவர்களாகவும், அதுதான் ஆண்டவர் இந்த இடத்துல சொல்லப்படுகிறது. நீங்கள் என்னை போதகர் என்றும் ஆண்டவர் என்றும் சொல்லுகிறீர்கள். நீங்கள் சொல்லுகிறது சரியே, நான் அவர்தான். ஆண்டவரும் போதகருமாகிய நானே உங்கள் கால்களை கழுவினது உண்டானால் நீங்களும் ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவ வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன் என்றார். கிறிஸ்து எப்படி இந்த உலகத்தில் இருந்த நாட்களில் நமக்கு செய்து வந்தாரோ, அவை என்னென்ன செய்தாரோ அதை நாமளும் மற்றவர்களுக்கு செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஆண்டவர் சொல்கிறாரு, எஜமானன் என்றும் வேலைக்காரன் என்றும் இதில் வித்தியாசம் இல்லை, எல்லாமே சமமாக இருக்கிறார்கள். எல்லாவற்றையும் நம்ம சுற்றி இதில் பார்த்தோம்னா, இயேசு இந்த பூமியை விட்டு போகும் பொழுது நம்மளோட ஐக்கியம் கொள்வதற்காக, நம்மளோட ஒரு உறவு இருக்கிறது என்பதை காண்பிப்பதற்காக அவர் இந்த கால்களை கழுவினார். தேவ பிள்ளைகளை, இந்த பூமியில் வாழ்கிற நாமளும் நம் கிறிஸ்துவுடைய ஜனமாக இருப்பதனால அநேகருக்கு அன்பு செலுத்துகிறவர்களா, கிறிஸ்துவின் அன்பை நாம் வெளிப்படுத்துகிறவர்களாக இருக்கும் பொழுது நாமளும் அவர்கள் கால்களை கழுவுகிறோம் என்று அர்த்தமாக இருக்கிறது. தேவனுடைய வார்த்தையை கேட்டு நாம் நடக்கும் பொழுது நிச்சயமாய் நாம் பரிசுத்தத்தினாலும் கிறிஸ்துவ மேல் வைத்திருக்கிற அன்பினாலும் அநேகரை பரிசுத்தத்துக்குள்ள நடத்தவும் அன்பு செலுத்தவும் ஆண்டவர் நமக்கு ஒத்தாசை புரிவார். இந்த நாள் நம்முடைய கர்த்தருடைய நாளாக இருக்க உங்கள் ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துகிறேன். God bless you. Amen.